வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நாம் இன்று பார்க்க இருப்பது ஆங்கில புத்தாண்டு 2025 பலன்களில் மேஷராசி. ஆங்கில புத்தாண்டு 2025 பலன்களில் மேஷராசி. இந்த ஆங்கில புத்தாண்டு புதன்கிழமை பிறப்பதால் அனைத்து ராசிக்காரர்களுக்குமே தொழிலில் நல்ல வளர்ச்சி ஏற்படுவதோடு அனைவருமே தன்னம்பிக்கையுடன் இருப்பதற்கு வழிவகுக்கும் ஆண்டாகவே இருக்கும். தொழில்காரகன் சூரியன் நட்சத்திரத்திலே பிறப்பதால் அனைவரின் தொழிலிலும் நல்ல வளர்ச்சியை காண்பார்கள். மேசராசி நண்பர்களுக்கு அவர்களது அதி நட்பு வீடான தனுசு ராசியிலே இந்த ஆண்டு பிறப்பதால் மிகப்பெரிய ஏற்றத்தை காணும் ஆண்டாகவே இருக்கும். 7.5 சனி வந்தாலுமே பெரிய பாதிப்புகள் எதுவும் ஏற்படாத ஆண்டாகவே இருக்கும். காரணம், அவர்கள் பாக்கியாதிபதி ராசியான தனுசு ராசியிலே இந்த ஆண்டு பிறப்பதால் அவர்கள் தொழிலில் வளர்ச்சி அடைவதோடு மிகப்பெரிய லாபத்தை பார்க்கும் ஆண்டாகவே இருக்கும். குரு பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி மேசராசிக்காரர்களுக்கு அவ்வளவு சாதகமான அமைப்பாக இல்லாவிட்டாலும் ராகு கேது பெயர்ச்சி நன்மை அளிப்பதாகவே இருக்கிறது. மேலும் இந்த ஆண்டு முழுவதுமே அவர்களுக்கு ஒருவித மனநிறைவு ஏற்படும் ஆண்டாகவே இருக்கும். குடும்ப சூழலில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுவதோடு வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடத்தும் சந்தர்ப்பமும் ஏற்படும். இதுவரை ஏதோ ஒரு விஷயத்தை எண்ணி மனதிற்குள் ஒரு கலக்கம் அடைந்து கொண்டே இருந்தார்கள். அந்த விஷயத்தை எண்ணி இனி பயப்பட தேவையில்லை என்று ஒரு நல்ல செய்தியும் கேள்விப்படும் ஆண்டாக இருக்கும். மேலும் இந்த ஆண்டு பொருளாதாரத்திலும் நல்ல வளர்ச்சியை சந்திக்கும் ஆண்டாக இருக்கும். தொழிலில் நல்ல லாபங்கள் ஏற்படுவதோடு வேலைக்கு செல்லும் மேசராசி நண்பர்களுக்கும் உத்தியோக உயர்வு கிடைப்பதோடு நல்ல வருமானமும் ரெட்டிப்பாகும் ஆண்டாக இருக்கும். இதுவரை இருந்த கடன் பிரச்சனைகள் விலகுவதோடு குடும்பத்தில் நோய்வாய்ப்பட்டிருந்த பெரியவர்களுக்கும் உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் ஆண்டாக இருக்கும். புதிய முயற்சிகள் எடுக்காமல் எப்பொழுதும் செய்யும் தொழிலிலோ வேலையிலோ அவர்கள் தொடர்ந்து செய்து கொண்டாலே மனநிறைவாக இருக்கும் ஆண்டாக இருக்கும். மேசராசி பெண்கள் அடுத்தவர்களோடு அவர்களை ஒப்பிடாமல் அவர்களது நிறைவான வாழ்க்கையை மட்டும் எண்ணி வாழ்ந்தார்கள் என்றால் பெரிய பிரச்சனை இல்லாமல் நல்ல ஆண்டாகவே அமையும். மேலும் மேசராசி மாணவர்களுக்கு இந்த ஆண்டு எதிர்காலம் குறித்து பல திட்டங்கள் போடுவதும் படிப்பில் நல்ல முன்னேற்றம் அடையும் ஆண்டாகவும் இருக்கும். இந்த ஆண்டு முழுவதும் விட்டு கொடுத்து நடந்து கொண்டால் மேசராசி நண்பர்கள் கண்டிப்பாக உச்சத்தை தொடுவார்கள். இந்த ஆண்டு பாக்கியாதிபதியான தனுசு ராசியில் பிறப்பதால் அவர்கள் இந்த ஆண்டு முழுவதுமே வியாழக்கிழமை அருகில் உள்ள ஆலயத்தில் உள்ள குரு பகவானுக்கு ஒரு நெய் தீபம் ஏற்றி வர அவர்கள் வாழ்க்கையில் உன்னத நிலைமையை அடைவார்கள். நன்றி, வணக்கம்.